ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டே 16க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்துட்டுனா இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து ஜென்ரல் வேகன்சிஸ் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ போயிருக்கு, என்ன டீட்டெயிலு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்துட்டுனா நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த டேட் வரைக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இனிமேல் வந்துட்டுனா வர நாட்கள் எல்லாமே பிஎஸ்டிஎம் நோக்கி மட்டும்தான் நகர்ந்துட்டுருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டுனா இனி பிஎஸ்டிஎம் மட்டும்தான். அதனால் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பற்றி பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பிஎஸ்டிஎம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேகன்சி பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஜிடிஎல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 129 வேகன்சிஸ் போயிடுச்சு. நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 112 தான் இருந்தது. இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து 17 வேகன்சிஸ் வந்து ஜென்ரலில் போயிருக்கு, ப்ளஸ் வந்து 129 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக போயிருக்கு. இப்போ 67 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு வந்து தாங்கும். ஓகேங்களா. என்ன ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11ஆம் தேதி தான் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் இந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் முடியாது. ஓகேங்களா. நான் அடுத்து போகிறவங்க எல்லாமே வந்து கம்யூனலில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா கம்யூனல் வேகன்சிஸ் தான் எடுப்பாங்க. ஏன் இன்னும் ஜென்ரல் இருக்க கம்யூனிட்டி வேகன்சிஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னா இதுதான் ரீசனாக இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் இருக்கிறப்பே கம்யூனிட்டி வேகன்சி குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கவுன்சிலிங் வந்து என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. என்னென்னா இப்போ ஜேசிஏ எடுத்து பாருங்கள். ஜேசிஏல ஜென்ரல் வேகன்சிஸு ப்ளஸ் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது பிஎஸ்டிஎம் எடுக்கிறவங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ஸை முடிக்கணும். அதே மாதிரி இதில் எடுக்கிறவங்க கம்யூனல் எடுக்க வர்றவங்க வந்து ஜென்ரல் இதை வந்து முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் கம்யூனலை நோக்கி போகும். ஆனால் இங்கே ஜென்ரல் முடியறதுக்கு முன்னாடியே கம்யூனல் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வந்துருக்குது. பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 79 வேகன்சிஸ் போயிருக்கு. 79 வேகன்சிஸ் இன்னும் பாதி அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வைங்களா. ஜேசிஏ அப்படிங்கிறது சிங்கிள் போஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா அவங்க போய் ஜேசின்னு கேட்குறப்ப எல்லாமே ஜென்ரலாக தான் ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. இது மல்டிபிள் போஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகிருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவரோட வேகன்சி இப்போ ட்ரெஷரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அந்த ட்ரெஷரியோட அவைலபிலிட்டி வந்து கம்யூனிட்டியில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிட்டியில் தான் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி போடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ரலில் சீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிட்டியில் போய் இது ட்ரெஷரி கேட்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஷரி வந்து கம்யூனலில் தான் ஃபில் ஆகும். அதுக்குன்னு போயிட்டு ஜென்ரல் வேகன்சிஸில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் தான் போய் எடுக்கணும்னு கிடையாது. ஜென்ரல் வேகன்சிஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட போய் கம்யூனிட்டியில் வந்து அவங்க வந்து கேட்கலாம். ஸோ இவங்க போயிட்டு வந்து எனக்கு கம்யூனலில் போடுங்க ஜென்ரலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவே முடியாது. அவங்க கேட்குறது போஸ்டிங் வந்து அலர்ட் ஆகி வர்றது எதில் அலர்ட் ஆகி வருதோ அதில் தான் அலர்ட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஜென்ரல் முடியறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங்கில் பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு. கம்யூனிட்டியில் வந்து பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஜென்ரல் வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்கிறப்ப கூட வந்துட்டுனா பிசிலாம் பாதிக்கு மேலே வந்து வேகன்சிஸ் முடிஞ்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாதி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாளைக்கு வந்து பாதிக்கு மேலே போயிடும் பிசிலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 129 வேகன்சிஸ் வந்து முடிஞ்சிச்சு. 67 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து 2 எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம்ல 3 எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம்ல 1 வேகன்சிஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் போச்சு. நேற்று லாஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சோன்னே வந்து 2 வேகன்சிஸ் தான் போயிருந்தது. இன்றைக்கி வந்து 1 வேகன்சிஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஜிடிஜி உமன் பிஎஸ்டிஎம்ல 51 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. இன்னும் 21 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஜிடி டெஸ்யூ விடோவில் வந்து 5 வேகன்சிஸ் வந்து 5 வேகன்சிஸ் இப்போ வரைக்கும் போயிருக்கு. 42 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பர்சன்ட் டேசபிலிட்டி எல்லாம் இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. பிசி பிஎஸ்டிஎம் எடுத்துங்க. பிசி பிஎஸ்டிஎம் 50% அட்டைன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து கவுன்சிலிங் முடிகிற தருவாயில் வந்து இப்போ தான் வந்து இப்போ 50%. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி தான் கவுன்சிலிங். அதுக்கடுத்து வந்து ஆல்மோஸ்ட் 8 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பிசி பிஎஸ்டிஎம் வந்து 50% அட்டைன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. 79க்கு வந்து வந்துச்சு. உமன்ஸ் வந்து உமன்ஸ் ஆல்சோ வந்து 50% அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இழுத்துட்டு வந்துருக்குது. இன்னும் ஒரு வாரம் வந்து பிஎஸ்டிஎம் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் 11, 12 அதுக்கு மேலே வந்து பார்ப்போம். அது நாளைக்கு முடிகிற கவுன்சிலிங்கை பொறுத்து தான் வந்து அதுக்கு மேலே 11 வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா. உறுதியாக வந்து 11 வரைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே வந்து நீ மேல் மூவ் ஆகிறத வச்சு தான் வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து 12 காலையில் கூட வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். ஈவினிங்கும் வந்து சொல்கிறது வந்து ஈவினிங் பாதி பேருக்கு வரலாம். ஓகேங்களா. இப்போ இருக்கிற நிலைமைப்படி இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு வந்து 12ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் வந்துட்டோம்னா பிசிக்கு வரலாம். ஓகேங்களா. இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து 79 வேகன்சிஸ் இருக்குது. பிசி உமனில் வந்து 30 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா
பிசி டிஸ்ட்ரிபியூட்டரில் இன்றைக்கி ஃபஸ்ட் வேகன்சிஸ் போயிருக்கு. அதுக்கடுத்து பர்சனல் டிசபிலிட்டி. எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 61 போயிடுச்சு, 65 ஆல்மோஸ்ட் நியரிங் 50% வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, எம்பிசிலேயும் வந்து நியரிங் 50% வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இனி போக 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 வந்து தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து கட் ஆஃப் எப்படின்னா எம்பிசி பிசிக்கு வந்து ஒரே லெவலில் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 or 2 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். பட் ஆனால் வந்து எம்பிசி பிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரே ஒரு லெவலில் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 23, 25 இன்னும் வந்து 23 வேகன்சி போயிருக்கு, 25 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நியரிங் 50% நோக்கி போயிட்டு இருக்கு. பிசிஎம் இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒருத்தர் கூட எடுக்கவே இல்லை பிசிஎம்ல. ஓகேங்களா, டோட்டலாக 0 தான். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு யாருமே எடுக்கவே இல்லை. பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரில் இன்னைக்கு ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு, இன்னும் 4 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்கு. எஸ்சிஏல மொத்தமாக 5 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, இன்னும் 17 வேகன்சிஸ் தான் அப்படியே தான் இருக்குது. அது 130 கீழே போகிறப்ப தான் குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து 136, 135 தான் நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 130 கீழே போகிறப்ப தான் எஸ்சிஏல வந்து குறைய ஆரம்பிக்கும். எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, 8 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 37 வேகன்சிஸ் மூவ் ஆயிடுச்சு, 58 வேகன்சிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 30% ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. 30 இல்லை 40% ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து 15 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. 15 வேகன்சிஸ் வந்து என்ன போயிருக்கு, 21 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிலிட்டி தான் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு 40% தான் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் எஸ்சிஏக்களை வந்து தான் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டரில் இன்றைக்கி ஃபஸ்ட் போஸ்டிங் எடுத்துட்டாங்க. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இங்கே வந்து எஸ்டி ஜென்ரல் இன்றைக்கி வந்து நியரிங். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நியரிங் கம்ப்ளீட் ஆக போகுது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. எஸ்டி ஜென்ரல் வந்து இன்றைக்கி முடிய போகுது. அதாவது இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அது நாளைக்கு வர்றவங்களோட வந்து முடிஞ்சிடும். அடுத்து வர்ற கம்யூனல் அதாவது ஜென்ரல் இருக்கிறவங்க வந்து ஒரே ஒரு வேகன்சியில் வந்து முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமனில் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல்லையும் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்றைக்கி வந்து முனிசிபல் கமிஷனர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல முனிசிபல் கமிஷனர் வெயிட்டிங்கில் இருந்தது. அந்த வேகன்சிஸ் வந்து எடுத்துட்டாங்க. அவங்க இன்டர்வியூ கேண்டிடேட்டு இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு எம்சிக்காக வந்து நாட்டு லிங்க் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மொத்தமாக என்ன 8 வேகன்சிஸ் வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல என்ன டச்சே பண்ணவே இல்லை. எஸ்டி உமனில் வந்து 4 வேகன்சிஸ் போயிருக்கு, இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வரப்போகிற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் டிகிரி அதாவது ஜென்ரல் வித்தவுட் ஜேசி அண்ட் பிஎஸ்டிஎம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டோ எக்ஸர்வீஸ் மேனு இது எல்லாம் இல்லாதவங்களாம் ஜென்ரலில் வந்து எஸ்டி கம்யூனிட்டி தவிர வேறு எந்த கம்யூனிட்டியுமே வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பிஎஸ்டிஎம் ஜேசிஏ ப்ளஸ் வந்து எக்ஸர்வீஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட்டோ பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி நீங்கள் நாளைக்கு வரலாம். பட் ஆனால் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எஸ்டி தவிர வேறு யாரும் வந்து வர தேவையில்ல. மொத்தமாக 3697 வேகன்சிஸ் வந்து தான் போயிருக்கு. இன்னும் டோட்டல் வேகன்சிஸ் வந்து 989 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஏஎஸ்ஓ ஆல்ரெடி 21 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து போயிருக்கு, மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். இன்னும் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹச்ஆர்சியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம்ல வந்து இன்றைக்கி எம்பிசி வந்து ஃபுல். ஓகேங்களா, ஹச்ஆர்சி யாராச்சும் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இனி வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, நீ வந்து ஹெச்ஆர்சி வந்து இனிமேல் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா, ஹெச்ஆர்சிக்கு வந்து நீ முடிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து எம்பிசிக்கு வந்து முடிஞ்சிருக்குது. பிசிக்கான பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. ஜென்ரல் வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிசியில் எம்பிசியில் ஹெச்ஆர்சியில் ஜென்ரல் ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் வந்து கம்ப்ளீட்டட் வாஷ்ட் அவுட். யாரும் வந்து ஹெச்ஆர்சி எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து மூவ் ஆன் ஆகிருக்குது. இன்றைக்கி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேகன்சிஸ் போயிருக்கு. மொத்தமாக இன்னும் 3 வேகன்சிஸ் மட்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேகன்சியில் 2 போயிடுச்சு, இன்னும் 2 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி காலி, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மும் காலி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஸ்சிஏல வந்து இன்னும் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் எதுவுமே தொட ஆரம்பிக்கல. மித்த எந்த கம்யூனிட்டிலையும் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் இன்னும் தொட ஆரம்பிக்கல. 181 வேகன்சிஸ் போயிருக்கு, இன்னும் 38 அவைலபிலிட்டி இருக்குது. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஒன்று வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக இன்றைக்கி வந்து 231 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, நேற்று நிலவப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து
ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருந்தது. 169 வேகன்சிஸ் தான் வந்து ஃபில் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 231 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து 231 வேகன்சியில் 231 வேகன்சி நேற்று வந்து அதாவது லாஸ்ட் டே நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது 169 வேகன்சிஸு. மொத்தமாக மொத்த ஜேசிஏ வேகன்சிஸில் 129 ஃபில் ஆகிருக்குது. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி தான் ஜேசிஏக்கான செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபேஸ் 2 வந்து ஜேசிஏக்கு வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 3ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி 67 வேகன்சிஸ் போயிருக்கு. பிஎஸ்டிஎம்மில் 32 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஜென்ரலில் 121 ஃபில் ஆயிருக்குது. இன்னும் அவைலபிலிட்டி 20. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வேகன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம்மில் அவைலபிள். ப்ளஸ் வந்து ஜிடி ஜென்ரலில் வந்து 20 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னும் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் மட்டும்தான் வந்து இன்னும் பிஎஸ்டிஎம் அண்ட் ஜென்ரல் வேகன்சிஸ் மட்டும்தான் இன்னும் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் வெளியிலேருந்து ஜிடியிலேருந்து இன்னும் வந்து வெளியில் போகவே இல்லை. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஜிடி உமன்லேயும் இன்றைக்கி வந்து காலி ஆயிடுச்சு. 59 சீட்டு வந்து ஒருத்தனா முடிஞ்சிச்சு. இனி நாளைக்கு போகிறவங்க வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜிடி ஜென்ரல் வந்து ஒருத்தனா எடுக்க ஆரம்பிப்பாங்க. இனி ஒவ்வொரு நாள் போகிறவங்க வந்துட்டுனா இனி அடுத்த கம்யூனல் வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 60 to 70 வந்துட்டு இருக்கு. நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி பிகாம் மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜேசிஏ கேண்டிடேட் நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மெம்பர்ஸ் வந்துட்டுனா போகிறதுக்கான 70 to 90 மெம்பர்ஸ் வந்துட்டுனா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஜேசிஏல மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 231 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. இன்னும் 697 வேகன்சிஸ்னால் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜேசி என்ன வந்து பார்த்தீங்கன்னா 130 கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. அது 12-13 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்றைக்கி ஜேசியில் ஃபில் ஆனது வந்து 67. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லை. 14 வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வேகன்சிஸ் கூட ஒரு வேகன்சிஸ் வந்து இது பெர்சனல் எக்ஸர்வீஸ் மேலே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. மித்தபடி எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸர்வீஸ் மேலே ஏசோ என்னமோ எக்ஸர்வீஸ் மேலே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபில் ஆச்சு. ஓகேங்களா. மித்தபடி வந்து தான் எல்லாமே இருக்குது. 4 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் சம்மரியில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி மொத்தமாக வந்து 4162 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி எடுத்தவங்க வந்து 176 பேர் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 67 பேர் வந்து ஜேசிஏ, 109 பேர் பிஎஸ்டிஎம் இன்னிலேருந்து வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நேற்று வரைக்கும் 60 போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து 109 ஆயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு. இனி போகிறோம் காலில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்டிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். போக இன்க்ரீஸ் ஆகும். 11-12 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசிக்கு கன்ஃபார்மு. எஸ்சிக்கு வந்து 14 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா போகலாம். எஸ்சிக்கும் 14 வரைக்கும் போகலாம். எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா 14-15 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா. 14 தான் மேக்ஸிமம் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம்மு இவங்களாம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டஸ் இன்னும் போகும் காலங்களில் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. டோட்டலாக இன்றைக்கி வந்து மொத்தம் பிஎஸ்டிஎம் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்கான அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டே 16 பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக வந்து 109 வேகன்சிஸ் இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. 109 வேகன்சிஸில் ஒவ்வொன்றும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து எழுதி கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அந்த 109 வேகன்சிஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி வந்து 17 தான் மூவ் ஆன் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி வந்து ஜேசிஏ அண்ட் இன்க்ளூடிங் ஹெச்ஆர்சி எடுத்துட்டோம்னா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17 போயிருக்குது. ஜிடி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 1 போயிருக்கு. அதுக்கடுத்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 7 போயிருக்கு. டோட்டலாக வந்து 25 வேகன்சிஸ் வந்து ஜிடியில் வந்து போயிருக்கு. ஏன்னா ஜிடியில் அவைலபிலிட்டி ஜென்ரலில் 67, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 21 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ ஏன் வந்து ஜிடி மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது? இப்போ நீங்கள் பிசி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து போய் பிசியில் பாருங்களேன். பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஹெச்ஆர்சி இது நார்மல் சேர்த்து வந்து 25 வேகன்சிஸ் போயிருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 6 வேகன்சிஸ் போயிருக்கு. கம்பேர் டு ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஏன் வந்து அதிகமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு ரீசன் தான்.
ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த லெவலில் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் கம்யூனல் வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் கம்மியாக போயிட்டுருக்கு, ஜிடி அதாவது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இந்த லெவலில் அதிகமாக போகுது. ஓகேங்களா? ஸோ ட்ரெஸரிஸ் வந்துட்டுனா வேகன்சிஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து எம்பிசி பிசி இன்றைக்கி போனவங்க எல்லாருமே இந்த ட்ரெஸரிஸ் கம்யூனிட்டியில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ட்ரெஸரிஸ் வேகன்சிஸ் இனி முடிஞ்சிச்சு. இனி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அதிகமான வேகன்சி ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் மட்டும்தான். இனி நாளைக்கு போகிறவங்களோட சாய்ஸு ஸ்கூல் எஜுகேஷனு ப்ளஸ் வந்து மித்ததெல்லாம் தான் இருக்கும். மித்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கொஞ்சம் வேகன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டியில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு போய் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரிஃபர் பண்ணுற எல்லாருமே ஜென்ரலில் தான் வந்து ஒருத்தனா ஃபில் ஆவாங்க. ஸோ ஜென்ரலில் ஃபில் ஆகிறதுக்கு நாளைக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மான வேகன்சிஸ் வந்து அதிகமாகிறதுக்கான அதாவது ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒருத்தனா இதில் 25 ஃபில்லாக இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாகுமா அப்படின்னு கேட்டால் வந்து அவ்வளோலாம் அதிகமாகாது. அதிகபட்சம் வந்துட்டுனா ஒரு 30-35 ஃபில் ஆகலாம், அவ்வளோதான் நாளைக்கும் வந்துட்டுனா ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். பட் கம்யூனிட்டியில் இந்த ரேஞ்சஸ் வந்து அதிகமாகும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 31 ஃபில்லாக இருக்குது, நாளைக்கு 40 ஃபில் ஆகலாம். ஓகேங்களா? எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் அண்ட் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல மொத்தமாக எடுத்துட்டோம்னா 17 ஃபில் ஆகிருக்குது. 13 வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா 13 வேகன்சிஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல, உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வந்து ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து 17 வேகன்சிஸ் வந்து மொத்தமாக ஃபில் ஆயிருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு எதுவுமே ஃபில் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 டு இப்போ இந்த நாளைக்கு வந்து 20 வரைக்கும் போகலாம், இல்லைனா ஜிடியில் உங்களோட பென்ட்ரேஷன் அதிகமாகலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எம்பிசி பிஎஸ்டிஎம் தான் அதிகமாக போகிறாங்கன்னு வந்து லிஸ்ட்டில் வந்து இருந்தது. ஒரு 25 to 30 பேர் வரைக்கும் போகிறாங்க. நமக்கு கிடைச்ச டேட்டா படி இது இன்ட்டு 2 வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு இதே லெவல் தான் 109 to 110 அந்த லெவலில் வந்துட்டுனா போகலாம். இல்லைன்னா நாளைக்கு இதை விட குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு 400 பேர் தான் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சிஸ் வந்து இன்னைக்கு மூவ் ஆன் ஆயிருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சி ஏல 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 19 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆயிருக்குது. கம்பேர் டு எம்பிசியோட எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டுனா இன்னைக்கு அதிகமாக மூவ் ஆயிருக்குது. பார்த்தீங்களா? ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தோன்னா நீ அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எஸ்சி ஜென்ரலுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாகும். இன்னுமே வந்து நல்ல வேகன்சிஸ் இருக்குது. இந்த 50% எஸ்சி ஜென்ரல் வந்து அட்டைன் பண்ணலை. ஸோ இன்னும் வந்து நல்ல வேகன்சிஸ் இருக்குங்காட்டி இனிமேல் நாளைக்கு போகிறது வந்து ஜென்ரல் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் எஜுகேஷனு, மெடிக்கலு, மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஜென்ரலாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஜென்ரல் பெனிட்ரேஷன் வந்து தான் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி ஜென்ரலில் 19 பேர் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி வந்து எம்சியில் 1 எடுத்திருக்காங்க. கன்சாலிடேட் தான் மொத்தமாக 95 பிஎஸ்டிஎம் வந்து வித்தவுட் ஜேசிஏல வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வித்தவுட் ஜேசிஏ அண்ட் வந்து ஏஎஸ்ஓ ஃபினான்ஸர், அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதாவது நான் டெக்னிக் இது ஸ்பெஷல் டிகிரி இல்லாத குவாலிஃபிகேஷனில் மொத்தமாக 95 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. ஜேசிஏல வந்து மொத்தமாக 14 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 12 பேரும், உமன்ஸ் பிஎஸ்டிஎம்ல 2 பேர். ஏன்னா உமன்ஸ் பிஎஸ்டிஎம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. 2 பேர் எடுத்தோன்னே உமன்ஸே போனாலும் இனி வந்து ஜென்ரலில் தான் ஃபில் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 12 ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நாளைக்கு வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜென்ரலும் வந்து நாளைக்கு முடியுது. ஜிடி உமன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் காட்டி ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நாளைக்கு இருக்குது ஜேசிஏல. ஸோ நாளையிலேருந்து கம்யூனல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது வரைக்கும் கம்யூனல் கேட்டகரியிலேருந்து போஸ்டிங் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல ஜேசிஏல. ஸோ கண்டிப்பாக நாளையிலேருந்து கம்யூனல் கேட்டகரியில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக டோட்டல் வேகன்சிஸ் வந்து 109 பேர் இருக்குது. ஓகேவா? பிஎஸ்டிஎம் கன்க்ளூஷன் படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்கும் பிசி எம்பிசி 12ஆம் தேதி மதியானம் வரைக்கும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஓரளவுக்கு 12ஆம் தேதி காலையில் வரைக்கும் வந்துட்டுனா நல்லா கன்ஃபார்மு. 12ஆம் தேதி மத்தியானம் போகிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்துட்டுனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ்சிக்கு 13-14 போகலாம், எஸ்சிஏக்கும் 14 வரைக்கும் போகலாம், எஸ்டிக்கு வந்து 14-15 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இப்போது நிலைமைக்கு படி இந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்குது பிஎஸ்டிஎம்க்கு. மித்த டிஸ்ட்ரிபியூட்டர்னாலும் வந்துட்டுனா எதுவுமே ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இனி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சா தான் தெரியும். அது இன்னும் 12-13க்கு மேலே தான் போகும். நாளைக்கு ஒரு நாள் தான் கவுன்சிலிங் இருக்குது. நாளைக்கு அப்புறம் வந்துட்டுனா லீவு 11ஆம் தேதி அதுக்கடுத்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கோட சம்மரி பொறுத்து வந்துட்டுனா பிசி எம்பிசிக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் வந்துன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டுனா ஷேர் பண்ணுங்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்து உங்கள் கமெண்ட்களுக்கு நான் ரிப்ளை செய்யப்படும். தயவு செஞ்சு வேலை கிடைக்குமான்னு மட்டும் கேட்காதீங்க. எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு கேள்விக்கு வந்துட்டுனா பதில் இருக்கும். இதை தவிர வேறு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்துட்டுனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.